ஏன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? நீ அந்த கிராஸ் ப்ராடக்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரா புரியும். ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0 ஆயிருது. சின்ஸ் ஒமேகா இஸ் அலாங் ஓசி அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்டடி த காம்ப்ளிகேட்டட் மோஷன் ஆஃப் த பாடி. பாடி எப்படி மூவ் ஆகுதுன்றது ஸ்டடி பண்ண யூஸ் ஆகுது. அதுவே சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாரு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாடி. பாடி விழுமா விழாதா அப்படின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில கரெக்டாக வச்சா பாடி இஸ் நாட் கோனா ஃபால். அது I Z dash தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த Z dash ஐயும் ஒன்னே தான். ஓகேவா? IZன்றதும் ICOM ஒன்று. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் த Z axis. ஓகேவா? எம்ன்றது டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. ஏன்றது நல்லா பார்த்துக்கோ. ஏன்றது இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? என்னது? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 parallel axes. சாரி, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் சாப்டர் ஃபுல்லாக பார்த்து முடிக்க போகிறோம்டா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஓகேவா? சாப்டரில் போயிடலாம். முதல்ல இந்த லெசனில் என்னெல்லாம் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இது மட்டும் இந்த லெக்சரில் கவர் ஆகாது. ஆனால் நான் வந்து டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லைவ்ல. அந்த வீடியோ நான் உனக்கு இங்கே லிங்க் பண்ணுறேன். அதில் போயிட்டு நீ வெக்டார் ப்ராடக்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ரோலிங் மோஷன் பார்க்க போகிறோம்டா. சரியா? ஸோ இங்கே பார்த்துக்கோ, இதான் ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி ஒன்று சொல்கிறேன். அது வந்து இந்த லைனில் இருக்கும். ஏன் அந்த லைனில் இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ இது இங்கே பேலன்ஸ் ஆகி நிற்குதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதே லைனில் இருக்க போகுது. ஓகேவா? அது ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது எப்போ சார் டாப்ல ஆகும் அப்படின்னு யோசிச்சுன்னா, மாஸ் இந்த ஏதாவது ஒரு சைடு வந்து மாஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோ, இதர் திஸ் சைடு ஆர் தட் சைடு. அப்போ வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு உன் சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகும். அப்போ வந்து ராக் டாப்ல ஆகும். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஏன் அப்படின்றத போக போக நம்ம பார்க்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி என்ன பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி இருக்கும். அப்புறமா ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தனித்தனி பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி நவரும், அதோட மோஷன் பற்றி, அது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் பவுண்டரி இங்கே பாரு. இதுதான் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு சிஸ்டம் பவுண்டரி இருக்கும். இது மாதிரி இல்லை அது மாதிரி சிஸ்டம் பவுண்டரி இருக்கும். அண்ட் இந்த கேஸில் வந்துட்டு தனித்தனி ஒன்னால ஒரு இண்டிவிஜுவல் மாசஸாக கன்சிடர் பண்ண முடியுது. இதெல்லாமே வந்துட்டு நீ வந்து ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக தான் பார்ப்பேன். ஓகேவா? அது என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்ப உனக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு சிஸ்டம் பவுண்டரின்னு ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஆரிஜின் இருக்கு, இங்கே இருந்தால் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குன்றது கால்குலேட் பண்ண போகிறோம், அது பார்த்துக்கோ. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் 2 பார்ட்டிகல்ஸ், ஒரு 2 பார்ட்டிகல் சிஸ்டம் இருக்கு. அதோட மாசஸ் M1 and M2 இருக்கு. ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் த பாயிண்ட் அட் விச் த மாஸ் இஸ் சப்போஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட். ரெண்டு தனித்தனி மாஸா இல்லாமல் ஒரே இடத்துல வந்து மாஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடாக தெரியும். ஓகே, அதை தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு இஸ் இட் டிஃபைன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வெக்டர் எடுத்துக்கிறாங்க. பொசிஷன் வெக்டர், இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் வந்து தேர் டேக்கிங் பொசிஷன் வெக்டர்ஸ் R1 வெக்டர் அண்ட் R2 வெக்டர். இப்போ எடுத்துட்டீங்கன்னா R center of mass, okay, R vector of center of mass equals M1 R1 vector plus M2 R2 vector divided by M1 plus M2. Simple. ஓகேவா? ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இவ்வளோ ஈஸியாக நீ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த சிஎம் வெக்டார் இருக்குல்ல, ஓகேவா, என்னது இந்த ஆர் வெக்டார் இருக்குல்ல, இங்க பாரு, இது R1 வெக்டார், இது R2 வெக்டார், இந்த ஆர் வெக்டார் சென்டர் ஆஃப் மாஸோட வெக்டார் சொல்லியிருக்கேன். அதோட பொசிஷன், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு அப்படின்ற பொசிஷனை கொடுக்குற வெக்டார் தான் RCM. ஓகேவா? அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டார். இப்போ அது வந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட் அண்ட் ஜெட் காம்பனன்ட் இருக்குமா? என்னது எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டார், ஒய் காம்பனன்ட், ஜெட் காம்பனன்ட் இருக்குமா? அதை வந்துட்டு நீ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீ வந்து இப்போ R1 வெக்டார் வந்து x1 i cap plus y1 j cap plus z1 k cap இருக்கு. அதே மாதிரி R2 வெக்டார் வந்துட்டு x2 i cap plus y2 j cap plus z2 k cap இருக்கும். அது ரெண்டும் இருக்கு அப்படின்னா அப்போ நீ வந்துட்டு இந்த RCM வெக்டார், ஓகே, அதாவது சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வெக்டார் இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம்னா 1 by m1 plus m2 into m1 into x1 i cap plus y1 j cap plus z1 k cap plus m2 into x2 i cap plus y2 j cap plus z2 k cap இப்படி எழுதலாம். ஓகேவா? இதுல நீ வந்து இந்த XCM மட்டும் என்ன சார் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு அது m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. இந்த m1 m2 உள்ள மல்டிப்ளை ஆயிரும். அண்ட் நீ வந்து எக்ஸ் காம்பனன்ட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா உனக்கு அதுதான் இருக்கும். அதே மாதிரி ஒய் காம்பனன்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா இது இருக்கும், ஜெட் காம்பனன்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா இது இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். இப்போ வந்துட்டு உனக்கு 2 மாஸ் இருக்கு, டீன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? என்னது 2 மாஸ் இருக்கு, டீன்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. அதோட சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேவா, இது பாரு ஈக்குவிடிஸ்டன்டா எடுத்திருக்காங்க. அப்பனா ஒரு 2 பார்ட்டிகல் சிஸ்டம் இருந்தா ஆஃப் ஈக்குவல் மாசஸ், சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸாக்ட்லி அதுக்கு நடுவுல தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிளான ஒரு இதுதான். இப்போ
அதே ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உனக்கு வந்து M1 M2 M3 அது மாதிரி வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு பார்த்தோம். இப்போ மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ் இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அப்போ வந்துட்டு நீ வெறும் எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் கிடைக்கணும் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ்னா M1 x1 plus M2 x2 plus Mn xn n number of particles இருந்துச்சுன்னா n வரைக்கும் எடுத்துப்பேன் அவ்வளவுதான். ஸோ அதை சம்மேஷன் எழுதிக்கிறாங்க. இந்த சம் ஆஃப் mi தான் வந்துட்டு டோட்டல் மாஸ் m இருக்கும். ஓகேவா, என்னது டோட்டல் மாஸ் m ஆஃப் த சிஸ்டமா இருக்கும். ஸோ நீ எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் mi xi by m அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி y காம்பனன்ட் வேணும்னா என்ன பண்ணுவேன், mi yi by m அப்படின்னு எழுதிப்பேன். z காம்பனன்ட் வேணும்னா mi zi by m எழுதிப்பேன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்துட்டு தனித்தனி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டோமா. இப்போ வந்துட்டு உனக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸா இல்லை, ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸா இருக்கு அப்படின்னா தென் இங்க பாரு, இது வந்து ஒரே ஒரு மாஸ், ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். இங்க வந்துட்டு நீ ஒரு குட்டி dm கன்சிடர் பண்ணிக்க போற. என்னது, ஒரு மாஸோட எலிமெண்ட் dm ஆஃப் த பாடி ஹேவிங் பொசிஷன் வெக்டர், இதோட பொசிஷன் வெக்டர் வந்து r வெக்டர் எழுதிக்க போறேன். இப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இன்டெகிரல் ஆஃப் r வெக்டர் dm பை இன்டெகிரல் ஆஃப் dm. இங்கேயும் அகைன் அந்த இன்டெகிரல் ஆஃப் dm இருக்குல்ல, நமக்கு அங்க எப்படி சமேஷன் ஆஃப் ஆல் த மாசஸ் வந்துச்சோ அது மாதிரி இன்டெகிரல் ஆஃப் dm வந்துட்டு உனக்கு total mass of the body m கிடைக்க போகுது. சரியா? ஸோ அதை நீ போட்டுப்போ 1/m into integral of r vector into dm. இதே காம்பனன்ட் ஃபார்ம்ல, ஓகேவா, என்னது காம்பனன்ட் ஃபார்ம்ல எழுதுறேன்னா rcm equals xcm i cap plus ycm j cap plus zcm k cap னு வருது. அண்ட் அதே வந்துட்டு RCM நீ xi cap plus yj cap plus zk cap, அதோட x காம்பனன்ட்டுக்கு x, y காம்பனன்ட்டுக்கு y, z காம்பனன்ட்டுக்கு z அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ நீ வெறுமனே xோட காம்பனன்ட் மட்டும் பாக்குறீங்கன்னா 1/m by x dm இருக்கும். இங்க r vector dm இருக்கு, இங்க x காம்பனன்ட் மட்டும் பார்க்கறனால x dm இருக்கு. அதே மாதிரி சிமிலர்லி யூ வில் ஹேவ் y dm and z dm ஓட இன்டெகிரல்ஸ். ஓகேவா, சிம்பிளா. இப்போ ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் பாடிஸ். ஹோமோஜீனியஸ் பாடிஸ்னா என்ன, பாடி வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ். ஓகேவா, இது எல்லாத்துலயுமே வந்து மாசஸ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதோட ஜியாமெட்ரிக் சென்டர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, என்னது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதோட ஜியாமெட்ரிக் சென்டர்ஸ்ல தான் இருக்கும். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி நகருது, மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்க போறோம். ஓகேவா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு வெலாசிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க இருக்க மாதிரி, ஓகேவா, என்னது m1 இருக்கு, m2 இருக்கு, m3 இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே பொசிஷன் வெக்டர்ஸ் r1 வெக்டர், r2 வெக்டர் and r3 வெக்டர் இருக்கு. அப்போ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இப்படி கொடுப்போமா. ஓகே, இப்போ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. டிஃபரன்ஷியேட் பண்ணினா உனக்கு d by dt of r1 வெக்டர், d by dt of r2 வெக்டர் அது மாதிரி வந்துடும். ஸோ உனக்கு வந்து d by dt rn இருக்கிறதுனால that will become velocity. உனக்கே தெரியும் இது பேர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அதை நீ ஒரு ரிசல்ட்டாக எழுதிட போற. அவ்வளவுதான், இது ஒரு சிம்பிள் ரிசல்ட். இப்போ இதே மாதிரி அதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு என்னடா கிடைக்கும், வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா வாட் வில் வில் கெட் ஆக்சிலரேஷன். அதை ஒரு தனி ரிசல்ட்டா எழுதிக்க போறேன். அவ்வளவுதான், ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, m1 m2 m3 m4லாம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் வெவ்வேறு ஆக்சிலரேஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி ஆக்சிலரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை திஸ் ஈக்குவேஷன். சிம்பிளா புரிஞ்சுதா? இப்போ அதுல இருந்து அடுத்து நீ ஃபோர்ஸும் கொண்டு வந்துடலாம். எப்படி, இந்த m1 m2 m3 எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு போ. ஓகேவா, என்ன பண்ண போற, இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ வந்துட்டு உனக்கு இது f1 நெட், f2 நெட், f3 நெட் அப்படி வந்துடும். இங்கேயும் வந்துட்டு ஆக்சலரேஷன் இன்டூ டோட்டல் மாஸ் வந்துடும். அதுவும் வந்துட்டு உனக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து சிஸ்டம் கொடுத்துரும். புரிஞ்சுதா? ஓகேவா, அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வித் த பார்ட்டிகல் எக்ஸர்ட் ஆன் ஒன் another play absolutely no role in the motion of the center of mass. ஓகேவா, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்க இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸை அஃபெக்டே பண்ணாது. அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0வா இருக்கும். அதாவது if a1 a2 a3 ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் m1 m2 m3 இருந்தா மாஸ் இந்த சிஸ்டம் தென் a1 a2 a3 may or may not be 0. ஓகேவா, அது என்னவா, ஆக்சலரேஷன் 0வா இருக்கலாம், 0வா இல்லாமையும் இருக்கலாம். ஆனா சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன் 0வா தான் இருக்கும். புரிஞ்சுதா? என்னது, சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன் 0வா தான் இருக்கும். ஸோ இது என்னதுரா, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வருது. அப்பனா வெலாசிட்டி வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி நீ ஆக்சலரேஷனுக்கு எழுதுனா அதே ரிசல்ட்டை வெலாசிட்டிக்கு எழுதலாம். இதுதான் வெலாசிட்டிஸ் ஆஃப் m1 m2 m3னா then v1 v2 v3 may or may not be constant, they may be changed due to internal forces. என்னதான் v1 v2 v3 மாறினாலும் velocity of the center of mass will be constant in this case. அதான் நீ வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா velocity of center of mass 0வா இருக்கும். அப்பனா உனக்கு பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஆனா இப்ப பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட் உனக்கு கிடைச்சிட்டாலும் r1 r2 r3 வந்து may or may not change. ஓகேவா, அதே மாதிரி ஆக்சிலரேஷன்ல வெலாசிட்டில இருந்த அதே விஷயம் தான் வந்துட்டு இங்க r1 r2 r3க்கும் அது சேஞ்ச் ஆனாலும் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட லீனியர் மொமெண்டம் பார்க்க போறோம். மொமெண்டம் எப்படி கொடுப்போம்? மொமெண்டம் இஸ் given as mass into velocity. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் உனக்கு ஆல்ரெடி தெரியும் எங்க இருந்து வந்துச்சுன்னு. இதுல மாசஸ்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிரு, m1 v1 மட்டும் இருக்கும். ஸோ உனக்கு அதை நீ அப்படியே வந்து momentum equals, okay, total momentum of the system of particles, linear momentum equals momentum of first particle, momentum of second particle, அப்படியே வந்து நீ அப்படியே sum பண்ணிரலாம். ஓகேவா? so that is also another important result. இதெல்லாம் நம்ம இங்க பார்த்திருக்கோம். என்னது? x காம்பனன்ட்க்கு இப்படி எழுதலாம், y காம்பனன்ட்க்கு இப்படி எழுதலாம், z காம்பனன்ட்க்கு இப்படி எழுதலாம். இதே ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா இப்படி வந்துரும். ஓகேவா? என்னது? 1/m into integral of r vector dm னு வந்துரும். அப்புறமா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் பாடிஸ், அதாவது பாடி வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸா இருந்தா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அதோட ஜியோமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்லாம் வச்சு பார்த்தோம்ல அது. அதுக்கப்புறமா ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் இப்படி கொடுக்கலாம். அதே வெலாசிட்டினா m1 v1 வந்துடும், ஆக்சலரேஷனா m1 a1 வந்துடும். மொமெண்டம்க்கு என்ன வரும்னு பார்த்தோம். இதுல இருந்து மொமெண்டம்க்கு வந்துட்டு மாஸ் மட்டும் நீ போயிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிடுவா, மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி பண்ணிடுவா, மொமெண்டம் வந்துடும். இதுல இருந்து நீ மல்டிப்ளை பண்ணா மொமெண்டம் ஈக்குவல்ஸ் mvcm வந்துடும். புரிஞ்சா? சிம்பிளா. இதெல்லாம் இதை பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படியே லெக்சர் கூட சேர்ந்து இதையும் ட்ரை பண்ணி பாரு. கூட சேர்ந்து நோட்ஸ் எடு, அப்பதான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சொன்ன மாதிரி வெக்டாருக்கு நான் வந்து லிங்க் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு ரிஜிட் பாடி எப்படி மூவ் ஆகுது, மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி பார்க்க போறோம். அப்புறமா ஆங்குலர் வெலாசிட்டி, அப்புறம் அதோட ரிலேஷன்ஷிப் வித் லீனியர் வெலாசிட்டி. இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறமா டார்க் பார்க்க போறோம். ஒரு ரிஜிட் பாடியோட ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஃபிக்ஸட் ஆக்சிஸ் சுற்றி ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி. முதல்ல ஒரு ரிஜிட் பாடினா என்ன? ரிஜிட் பாடி இஸ் a solid body in which the distance between any two given points of a rigid body remains constant in time regardless of external forces exerted on it. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு ரிஜிட் பாடினா இஸ் a body, அதோட எனி given 2 பாயிண்ட்ஸ்க்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை நீ மெஷர் பண்ணினா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலுமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறாம இருக்கும். இப்போ இது ஒரு ரிஜிட் பாடி வச்சுன்னா இதுல 2 பாயிண்ட் இப்படி இருக்கு அப்படின்னா இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலுமே இட் இஸ் நாட் கோயிங் டு பிரேக் இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி a rigid body. ஒரு லெவல்ல தாண்டி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோனா பிரேக். ஆனா ஒரு ஐடியல் ரிஜிட் பாடி டஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம் அட் ஆல். ஓகேவா? அதான் மேட்ரு. இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல எதை வந்துட்டு நீ ரிஜிட் பாடியா கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுல பாரு, ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில போகுது. ஓகேவா? இதுல வேற வேற வெலாசிட்டியில போகுது. வேற வேற வெலாசிட்டியில போகுதுன்னா இதோட பொசிஷன் வேற வேற வெலாசிட்டியில போனா இது கொஞ்சம் தூரமா போயிடும் இல்லையா? இது வேகமா போகுதுன்னு வச்சுக்கோ, ஸ்லோவா போகுதுன்னா கிட்ட வந்துடும். அப்பனா பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகுது. ஸோ இட் கேனாட் பி கன்சிடர்ட் ஆஸ் ரிஜிட் பாடி. ஸோ கெஸ் கரெக்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் பாடியை தான் நம்ம வந்து ஒரு ரிஜிட் பாடியா எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ ரிஜிட் பாடி எப்படிலாம் மூவ் ஆகலாம் அப்படின்றதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன். டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா இப்படி முதல்ல இப்படி நேராவே நான் வந்தால் தட் இஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், wherein position changes with respect to time. Okay, all the particles of the body move together. They have the same velocity at any instant of time. எந்த instant of time ல போனாலும் இப்போ இந்த பாடி வந்துட்டு இப்படியே நகருது அப்படின்னா it is in translational motion. ஸோ அந்த பாடியோட எல்லா பார்ட்டிகல்ஸும் மேலே ஒரு பார்ட்டிகல் எடுத்தாலும் சரி, கீழே ஒரு பார்ட்டிகலாக எடுத்தாலும் சரி, அது வந்து at any given instant ஒரே வெலாசிட்டியோட மூவ் ஆக போகுது. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது இங்க பாரு, இந்த பாடி இப்போ இது கீழே சறுக்கி வருதுன்னா இதுல நீ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, எப்படி எடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு மூவ் இன் த சேம் வெலாசிட்டி at any given instant of time. அடுத்து ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனா ஒரு ரிஜிட் பாடியை வந்து ஒரு ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இதுதான் ரிஜிட் பாடியா, இந்த ஆக்சிஸ்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மூவ் ஆச்சுன்னா, ஓகேவா? இப்படி மூவ் ஆகல, இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அபவுட் an axis and it moves like this. அப்போ வந்துட்டு இட் இஸ் கால்ட் as ரொட்டேஷனல் மோஷன். சாரி அபவுட் தட், கண்டுக்காத. ஓகேவா? அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா? அது புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து இதோ இந்த ஃபேன் எப்படி இந்த ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அப்புறம் அதை சுற்றி வந்துட்டு ரொட்டேட் ஆகும் பிளேட்ஸ். அடுத்து ரோலிங் மோஷன். அது என்ன சார் ரோலிங் மோஷன்? இன் திஸ் மோஷன் all the particles rotate about an axis of rotation and the axis of rotation moves with respect to the ground. இந்த மாதிரி translational motion ஆகுது, ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஆகுது, ரெண்டும் சேர்ந்தானா இட் இஸ் கால்ட் as ரோலிங் மோஷன். ஓகேவா? பார்த்துக்கோ, இது வந்து இப்படி ஆனா ரொட்டேஷன், அதுவே வந்துட்டு இப்படி மட்டும் நகர்ந்தா இட் இஸ் டிரான்ஸ்லேஷன். இது ரெண்டுமே சேர்ந்து ஆச்சுன்னா, ஓகேவா, இப்படி இங்க இருக்க மாதிரி ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் மோஷன். புரிஞ்சுதா? ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்போ axis of rotation na enna? The line or fixed axis about which the rigid body rotates is called axis of rotation. எந்த லைனை சுத்தி வந்துட்டு ஒரு rigid body rotate ஆகுதோ அதுக்கு பேர் தான் axis of rotation. ஓகேவா? இப்போ இந்த லைனை சுத்தி தானே இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து axis of rotation. அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப் லீனியர் வெலாசிட்டி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு ரிஜிட் பாடின்னு கன்சிடர் பண்ணிக்கோ. அதுல ஒரு பார்ட்டிகல் P அப்படின்னு இருக்கு, which is at Ri அப்படின்ற பொசிஷன் வெக்டார் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, and it is rotating with a velocity Vi. ஓகேவா?
என்னது rotating with the velocity vi. For a particle at a perpendicular distance ri from the fixed axis, இதுதான் fixed axis, the linear velocity at any given instant vi is given by omega ri. இது என்ன உனக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். Now for particles on the axis, ஒரு ஆக்சிஸ் மேலேயே அந்த பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அப்ப ஆர் வந்து ஜீரோவா இருக்குமா, அதாவது இங்கேயே இருக்கு அப்படின்னா இந்த ஆர்ஐ வந்துட்டு இவ்வளவு தூரம் வராது, ஆர்ஐயோட வேல்யூ ஜீரோவா இருக்கும். அப்போ v ஈக்குவல்ஸ் ஒமேகா ஆர் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் பார்ட்டிகல்ஸ் ஆன் தி ஆக்சிஸ் ஆர் ஸ்டேஷனரி, அதாவது ஆக்சிஸ் மேல இருக்க பார்ட்டிகல் ஸ்டேஷனரியா இருக்கும். இது உனக்கு என்ன சொல்லுதுன்னா ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கு அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டியும் ரிலேஷன்ஷிப் வெலாசிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஒமேகா இன்டூ ஆர் பண்றோம். ஓகேவா? என்னது ஒமேகா வெக்டார் இன்டூ ஆர் வெக்டார் பண்றோம். பண்ணும்போது நீ இந்த ஆர் வெக்டாரை ரெண்டா பிரிக்கிற. ஆர் வெக்டாரை நீ அப்படியே டைரக்டா போடாம ஓசி வெக்டார் பிளஸ் சிபி வெக்டார் அப்படின்னு பிரிக்கிற. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓசி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா என்ன ஆகும், ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, அப்பனா ஜீரோ ஆயிரும். ஏன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? நீ அந்த கிராஸ் ப்ராடக்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரா புரியும். ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோ ஆயிருது. சின்ஸ் ஒமேகா இஸ் அலாங் ஓசி, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒமேகா இன்டூ ஆர் நீ வந்துட்டு ஒமேகா கிராஸ் சிபி வெக்டார் மட்டும் எடுத்தா போதும். சிபி வெக்டார் எங்க இருக்கு, இந்த வெக்டார் மட்டும். இந்த வெக்டார் என்னதுடா, இது ஆக்சுவலி த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் ஆஃப் ஆர் வெக்டார். கரெக்டா? என்னது இஸ் த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் ஆஃப் ஆர் வெக்டார். இதோட டைரக்ஷன்ல இருக்க வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும்போது ஜீரோ தான் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மட்டும் தான் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ வி வெக்டார் ஈக்குவல்ஸ் ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னு வரும்போது யூஆர் ஒன்லி கன்சிடரிங் த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து நம்ம டார்க் பார்க்க போறோம். If pivoted hinge or suspended body tends to rotate under the action of a force, it is said to be acted upon by a torque. ஒன்றும் இல்லை, பிவட்டட்னா இப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஹிஞ்சுனா வந்துட்டு இப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஓகேவா? பிவட்னா இப்படி, ஹிஞ்சுனா இப்படி, அப்படி ஆயிருந்துச்சுன்னா அப்படி சஸ்பெண்ட் ஆயிருக்க ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது வந்து நகர்ந்துச்சு. ஓகேவா? அந்த ஆக்சஸ் பிவட் பண்ண ஆக்சஸ் சுற்றி நவருது அப்படின்னா அது வந்து ஆக்டட் அப்பான் பை டார்க் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான். இதுதான் ஹிஞ்சு. சரியா? ஓகே. அப்போ இங்க இதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆயிருது. ஸோ இந்த ஹிஞ்ச் வந்து இப்படி இடிச்சிட்டு நிக்கல, ஃபுல்லாவே சுத்த விட்டினா தட் வில் பி த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரியா? புரிஞ்சுதா? இப்போ டார்க் அபவுட் பாயிண்ட் கால்குலேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், டார்க் அபவுட் பாயிண்ட் கால்குலேட் பண்ண போறோம். இதுதான் அந்த பாயிண்ட், இதுதான் ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றது ஆர் வெக்டார். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ டார்க் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் அபவுட் பாயிண்ட் ஓ ஆக்டிங் ஆன் பாயிண்ட் பி, அதுதான் இங்க கால்குலேட் பண்றோம். அது வந்து டார்க்கை வந்து டவுன்னு கொடுப்போம்டா. ஸோ டவு வெக்டார்னு கொடுத்தா டார்க் வெக்டார். இது வந்துட்டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ பொசிஷன் வெக்டார் கிராஸ் ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ வென் டார்க் இஸ் அப்ளைட் அபவுட் அ பாயிண்ட் ஓ, எஃப் வெக்டார் வந்து ஃபோர்ஸ் அப்ளைடு, பி வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ஓ வந்து பாயிண்ட் அபவுட் விச் வி வாண்ட் டு கால்குலேட் த டார்க். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஓ. இப்போ ஆர் வெக்டார் வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அபவுட் விச் வி டிட்டர்மைன் த டார்க். ஓகேவா? இந்த பாயிண்ட் பொறுத்து தான் டார்க் டிட்டர்மைன் பண்றோம். அதுல இருந்து எங்க வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது தான் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு டவ் வெக்டாரோட மாடுலஸ் எடுத்தா நமக்கு RF sin θ அப்படின்னு வருது. வேர் θ இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். ஓகேவா? இதுதான். இது ஆர் வெக்டார் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க ஆங்கிள் வரைஞ்சினா அதான் உனக்கு θவோட வேல்யூவா கிடைக்குது. இப்போ இதை நீ வந்துட்டு ரெண்டு விதமா எழுதலாம். எப்படி எழுதலாம்? இதை நீ வந்து ஆர் சைன் θ இன்டூ எஃப்னு எழுதலாம். இல்லாட்டி எப்படி எழுதலாம், நல்லா யோசி. டாட் ப்ராடக்ட்ல நீ பார்த்துருப்ப. என்ன பண்ணுவோம், எஃப் இன்டூ எஃப் சைன் θ இன்டூ ஆர்னு எழுதலாம். என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இன்டூ எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்னது ஆர் சைன் θ தானே. ஸோ அது ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட். இந்த ஆர் வெக்டாரை ரெண்டா ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஆர் சைன் θ மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி நீ இந்த எஃப்ஐயும் வந்துட்டு ரெண்டா ரிசால்வ் பண்ணினா எஃப் சைன் θ, அதாவது எஃப்ஓட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்டை மட்டும் கருதி எழுதுவேன். ஓகேவா? புரியுதா? வேர் ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் ஈக்குவல்ஸ் ஆர் சைன் θ இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப் from the origin. Okay, என்னது perpendicular distance of the line of action of f vector from the origin. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? அதேதான். is the component of f vector in the direction perpendicular to r vector. ஓகேவா? என்னது component of f vector in the direction, இப்போ இதுதான் இதுக்கு பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுற இந்த லைன் தான். சரியா? ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்கு. சிம்பிளா. இப்போ the direction of torque is calculated using the right hand rule. நீ மறுபடியும் சொல்ற அந்த வெக்டார் வீடியோ பாரு, அப்பதான் உனக்கு ரைட் ஹேண்ட் ரூல்லாம் புரியும். ஓகேவா?
ஒரு வெக்டாரை பார்த்து இதை வச்சுக்கணும், அப்புறம் எப்படி கேர்ள் பண்ணணுன்றதுலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்தினா தான் உனக்கு டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது புரியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் தட் வீடியோ, அப்போ தான் உனக்கு இது ஃபுல்லாக புரியும். ஓகேவா? அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஓகேவா? என்னது பிளேன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு நான் உனக்கு ரிசல்ட்டில் எப்படி வந்துட்டு 2 கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது 3வது வெக்டர் எப்படி கிடைக்குது, அது ஏன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து டார்க் அபவுட் அண்ட் ஆக்சிஸ் பார்க்க போகிறோம். இப்போ டவ் வெக்டார் ஈக்குவல்ஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஆர் வெக்டார் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். கரெக்டா? அப்புறம் இந்த டவ் வெக்டார்ன்றது தான் டார்க் ஆக்டிங் ஆன் த பாடி அபவுட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் எஃப் தான் வந்து ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த பாடி. ஸோ இதான் ரிசல்ட். டவ் வெக்டார் ஈக்குவல்ஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகேவா? அடுத்து ஒரு ரிஜிட் பாடியோட ஈக்லிபிரியம் பார்க்க போறோம். ஓகேவா? 2 விதமான ஈக்லிபிரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி வந்து 0வா இருக்கும். இப்போ பாரு, இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. இப்பயும் வந்துட்டு இந்த பாடியில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா தான் இருக்கு. அதுவே இன்னொரு ஈக்லிபிரியம் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். அதாவது டார்க் அபவுட் எனி பாயிண்ட் 0. ஓகேவா? அது எப்படி சார்? இப்போ இந்த இடத்துல பாரு, நெட் டார்க் வந்து 0வா இருக்கா? ஃபோர்ஸ் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்கு, ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்போது நெட் டார்க் வந்து 0வா இருக்கு. இதுவே இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த கேஸ் மாதிரினா இங்க நெட் ஃபோர்ஸ் வேணா 0வா இருக்கலாம், ஆனா நெட் டார்க் வந்து 0 இல்ல. ஸோ இது ரொட்டேஷனலா இஸ் நாட் அட் அன் ஈக்லிபிரியம். சரியா? புரிஞ்சதா? கிளியரா? ஓகே. அடுத்து இப்போ கப்பல் நான் கப்பல் வந்து இஸ் a pair of forces of equal magnitude but acting in opposite direction with different lines of action. நல்லா பாரு, என்னவா? இட் இஸ் a pair of force, அதுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் தான் இருக்கும், ஆனா அது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அண்ட் அதுக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். அதாவது வெவ்வேறு இடங்கள்ல ஆக்ட் ஆகும். புரியுதா? பாரு, ஃபோர்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ் இருக்கு, 2 ஈக்குவல் மேக்னிடியூட்ல இருக்கு, அது 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. கரெக்டா? என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ஆனா அதுக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் இல்லாம. புரியுதா? இப்போ நெட் ஃபோர்ஸ் 0, ஆனா டவ் ஏ கால்குலேட் பண்ணா எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? எஃப் கிராஸ் ஆர் போடுவேன். எப்படி என்ன ஆகும்? 2 times of FL உனக்கு கிடைக்கும், which will be in the anti-clockwise direction. ஓகேவா? இங்க net torque is not equal to 0. இப்போ if net force on the body is 0, net torque may or may not be 0. நம்ம போன கேஸ்லயே பார்த்தோம்ல, net force 0வா இருந்துச்சு, ஒரே இடத்துல ஆக்ட் ஆச்சுன்னா net torque 0, ஆனா வெவ்வேறு இடத்துல ஆக்ட் ஆச்சுன்னா net torque வந்து 0 கிடையாது. கரெக்டா? இப்போ அதே டவ் பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு F×L அப்படின்னு 2 ஆக்ட் ஆகும். ஸோ 2 times of FL கிடைச்சிரும். டவ் சி வந்துட்டு அகைன் இங்க இருந்து 2 times of L அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல F என்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ 2FL வரும். இப்போ if net force on the body is 0, then torque of the forces about each and every point will be the same. ஓகேவா? என்னது? net force on the body வந்து 0வா இருந்துச்சுன்னா நீ எந்த பாயிண்ட்ல டார்க் கால்குலேட் பண்ணாலும் அது வந்து சேமா தான் வரும். அதனால தான் உனக்கு ABC, டவ் ஏ, டவ் பி, டவ் சி மூணுமே வந்துட்டு உனக்கு ஒரே வேல்யூ வந்திருக்கு, which is 2 times of FL. அடுத்து இப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்திருக்கும். லிவர்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஐடியல் லிவர் வந்துட்டு நெக்லிஜிபிள் மாஸோட இருக்க ஒரு ராடு which will be pivoted at a point along its length. ஓகேவா? இங்க பிவட் ஆயிருக்கும், லென்த்ல ஒரு பாயிண்ட்ல பிவட் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபல்க்ரம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? ஃபல்க்ரம். இப்போ இந்த கேஸ்ல இந்த பாயிண்ட்ல தான் பிவட் ஆயிருக்கு, இதுதான் ஃபல்க்ரம். இப்போ இது இப்படி அழுத்துறதுனால உனக்கு இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். ஓகேவா? என்னது? டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்க்கு நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அப்பனா இந்த ரியாக்ஷன் -F1 -F2, ஆர் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, F1 and F2 நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணா உனக்கு 0 கிடைக்குது. அதே ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்க்கு மொமெண்ட்ஸ் அபவுட் த ஃபல்க்ரம் வந்து 0வா இருக்கும். அதாவது D1 × F1 தான் ஒரு மொமெண்ட், D2 × F2 இன்னொரு மொமெண்ட், அது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் வேல்யூவா இருக்கும் அப்படின்றத உனக்கு கிடைக்குது. அதாவது லோட் ஆர்ம் இன்டு லோட் ஈக்குவல்ஸ் எஃபர்ட் ஆர்ம் இன்டு எஃபர்ட் அப்படின்னு உனக்கு கிடைக்கும். அப்போ நான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்கணும்னா இந்த ரேஷியோ வேரி ஆகும். இந்த ரேஷியோ எந்த அளவு அதிகமாக இருக்கும் அந்த அளவு யூ வில் ஹேவ் அ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். சரி, அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இட் இஸ் a point from which the weight of a body or system may be considered to act. அதாவது mg அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன பார்த்தோம்? சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு எங்க மாஸ் கான்சென்ட்ரேட்டடா தெரியுது அப்படின்றது தான் சென்டர் ஆஃப் மாஸ்னு பார்த்தோம். இதுவே வெயிட் எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? புரியுதா? எஸ், இஸ் தட் கிளியர்? இப்போ
இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நடுவில் இருக்குமா, அங்கே வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்படி நோட் புக்கில் சுற்றி விடுவோம். ஸோ தட் வில் பி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் த பாடி அட் விச் டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி அப்பியர்ஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட். இதான் சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு உனக்கு தெரியும். என்ன இருக்கு? இட்ஸ் அ பாயிண்ட் அட் விச் த டோட்டல் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் அண்ட் டோட்டல் கிராவிடேஷனல் டார்க் இஸ் 0. எங்க வந்து டோட்டல் வெயிட் ஆக்ட் ஆகுது அண்ட் கிராவிடேஷனல் டார்க் வந்து 0வா இருக்கு. அப்போ கிராவிடேஷனல் டார்க் 0வா இருக்க ஒரு இடத்துல என்ன ஆகும்? அது வந்து இட் ஒன்ட் ஈவன் மூவ். ரொட்டேஷனல் இதுவும் வந்துட்டு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அப்போ வந்துட்டு the object will not even move sideways கூட மூவ் ஆகாது. ஏன்னா அங்க வந்து ரொட்டேஷனல் டார்க் இஸ் ஆல்சோ 0. ஓகேவா? அது வந்து மாஸ் ஆஃப் த பாடியை ரெஃபர் பண்ணுது. இது வந்து வெயிட் ஆஃப் த பாடியை ரெஃபர் பண்ணுது. அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்டடி த காம்ப்ளிகேட்டட் மோஷன் ஆஃப் த பாடி. பாடி எப்படி மூவ் ஆகுதுன்றது ஸ்டடி பண்ண யூஸ் ஆகுது. அதுவே சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாரு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாடி. பாடி விழுமா விழாதா அப்படின்றது. சென்டர் ஆஃப் கிராவிட்டியில கரெக்டாக வச்சா பாடி இஸ் நாட் கோனா ஃபால். ஓகேவா? அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? என்னது? சென்டர் ஆஃப் மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதுல டிபெண்ட் ஆகுது? நான் எழுதி வச்சேன். வை இஸ் இட் கான்? இங்க இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயிட் அண்ட் த நேச்சர் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபீல்டோட நேச்சர்லையும் அந்த வெயிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதுலையும் தான் டிபெண்ட் ஆகி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அடுத்து ஒரு ஸ்மால் அண்ட் சிமெட்ரிக்கல் பாடி இருந்தா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம், சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வந்து கோஇன்சைட் ஆகும். ஓகேவா? இந்த பாயிண்டோட அடுத்த ஒரு ரிசல்ட் தான் இது. அதே வந்து இங்க பாரு, in case of extended and non-symmetrical bodies where gravitational field is non-uniform, center of mass and center of gravity of the body does not coincide with each other. ஓகேவா? எப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி இருக்கான், அதுல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆக்ட் ஆகல அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வேற வேற இடங்கள்ல இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிளா நீ யோசிச்சு பாரு, உன்னாலே யோசிக்க முடியும், யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் மே ஆர் மே நாட் லை இன்சைட் த பாடி. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பாடிக்கு உள்ளேயும் இருக்கலாம் வெளியும் இருக்கலாம். அதே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்பயுமே பாடிக்கு உள்ளதான் இருக்கும். சரியா? ஓகேவா? என்னது? சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆல்வேஸ் லைஸ் வித்தின் த பாடி. அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பேலன்ஸ். அந்த கார்ட்போர்டோடது இங்க ஜீன் இருக்கு, இது மேல வந்துட்டு அது அகைன் ஒரு ஆர்ன்ற ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அது வந்துட்டு எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம் இருக்கணும்னா நெட் டார்க் வந்து 0வா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ நெட் டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அது வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு டார்க் பிளஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு டார்க். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு வந்து 0ன்னு வரணும். இப்போ இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு டார்க் வந்து நமக்கு 0 ஆல்ரெடி தெரிஞ்சதுனால உனக்கு டவுஜியும் வந்துட்டு நீ 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டவுஜி ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் டவு எல்லா டார்க்ஸையும் வந்து நீ ஆட் பண்ணும், விச் இஸ் கிவன் பை சம்மேஷன் ஆஃப் ஆர்ஐ கிராஸ் எம் இன்டூ ஜி. ஓகேவா? என்னது? ஆர்ஐ கிராஸ் எம்ஐ இன்டூ ஜி. எம்ஐ வந்துட்டு ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா M1 M2 எடுத்தீங்கன்னா அதோட அந்த ஐன்றது வந்து 1 or 2 அப்படி மாறிட்டே போகும். ஸோ சம்மேஷன் வரும்போது நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாடி ஆஸ் தட் பாயிண்ட் வேர் த டோட்டல் கிராவிடேஷனல் டார்க் ஆன் த பாடி இஸ் 0. எந்த ஒரு பாயிண்ட்ல டோட்டல் கிராவிடேஷனல் டார்க் வந்து 0வா இருக்கோ அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. ஓகேவா? அதனால சம்மேஷன் MIRA ஈக்குவல் 0ன்னு எழுதியிருக்கோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி கோஇன்சைட்ஸ் வித் த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் யூனிஃபார்ம் கிராவிட்டி. யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல ரெண்டுமே கோஇன்சைட் ஆகும். இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ஃபிக்ஸட் ஆக்சிஸ் சுற்றி எப்படி வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு இது மாதிரி வச்சுக்கோ. ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. அந்த ஆக்சிஸ் தான் Z. ஓகேவா? ஆக்சிஸ் தான் Z அண்ட் ரெண்டு பொசிஷன்ஸ் P0 and P இருக்கு. இப்போ θ ஈக்குவல்ஸ் S/R. இது எப்படி வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஆர்க் லென்த் பை ரேடியஸ் வேர் θ ஈக்குவல்ஸ் ஆங்கிள் ரொட்டேட்டட் பை த பார்ட்டிகல். ஓகேவா? S ஈக்குவல்ஸ் P வித் இஸ் லென்த் ஆஃப் தி ஆர்க் ட்ரேஸ் பை த பார்ட்டிகல். அப்புறம் R வந்து என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதான் ரேடியஸ். பார்த்தோமா? இப்போ ஒமேகா ஈக்குவல்ஸ் dθ by dt where omega is the angular speed of the body. அப்போ angular acceleration equals என்னது? d omega by dt. இது உனக்கு தெரியும், இது எல்லாமே உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் தான். In rotation of a rigid body about a fixed axis sorry every particle of the body moves in a circle which lies in a plane perpendicular to the axis and has its center on the axis. ஓகேவா? அதாவது ஒரு ரிஜிட் பாடியோட ரொட்டேஷன்ல எல்லா பார்ட்டிகளுமே ஒரு சர்க்கிள்ல நவரும். அந்த சர்க்கிளோட பிளேன் வந்துட்டு பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் அதோட பிளேனு, அண்ட் அதோட சென்டர் வந்து ஆக்சிஸ் மேல இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆக்சிஸ்னா பிளேன் இப்படி இருக்கும். ஓகேவா? பிளேன் வந்து பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் தான் இருக்கும், அண்ட் அதோட சென்டர் வந்துட்டு கரெக்டா ஆக்சிஸோட சென்டர்ல இருக்கும். சரியா? ஆக்சிஸ் மேல இருக்கும், சென்டர் வந்து will be on the axis. சரியா? புரிஞ்சுதா? இப்போ ஸ்பெஷல் கேஸ் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா,
omega equals omega naught plus at, theta equals omega naught t plus half at square, omega square equals omega naught square plus 2 alpha theta. ஓகேவா, வேர் omega naught வந்து initial angular speed, t வந்துட்டு time interval. இதெல்லாம் உனக்கு இருக்க ஸ்பெஷல் கேஸோட ரிசல்ட்ஸ். முடிஞ்சதா? இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் சம்மரைஸ் பண்ணிடலாமா? v vector equals omega vector cross r vector, torque tau vector equals r vector cross f vector. இதை ரெண்டு விதமா எழுதலாம், r sin theta into f னு எழுதலாம், or r into f sin theta எழுதலாம். இது வந்து perpendicular component of r vector, இது perpendicular component of f vector. அடுத்து equilibrium of a rigid body வந்துட்டு net force வந்து 0-ஆ இருக்கும், net torque வந்து 0-ஆ இருக்கும். அடுத்து equation of kinematics for rotational motion, alpha constant-ஆ இருந்துச்சுன்னா உன்னோட சூவெட் ஈக்குவேஷன்ஸ் தான், s equals ut plus half at square ஈக்குவேஷன்ஸ் தான். அதே வந்துட்டு இதுக்கு ரொட்டேஷனல் மோஷனுக்கும் வந்துட்டு நீ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனாக எழுதிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் அதை பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணிப்பாரு. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முக்கியமான கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோடா அதே தான் திரும்ப. ஓகேவா, என்னது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்க்க போகிறோம், கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் ரெண்டு தியரம் இருக்குது, parallel axis theorem and perpendicular axis theorem. அது ரெண்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இன்ட்ரடக்ஷன் எங்கேருந்து வரோம்டா? ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ ரொட்டேட்டிங் பாடி which is rotating about a fixed axis அங்கேருந்து தான் வரும். ஸோ இதான் அந்த பாடி ஃபிக்ஸட் ஆக்சிஸில் இட் இஸ் ரொட்டேட்டிங். இப்போ ஒரு மாஸ் எம்ஐன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் ஆர்ஐன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதோட கைனடிக் எனர்ஜி கே ஈக்குவல்ஸ் ½ mv². இது நம்ம போன இதில் பார்த்துருக்கோம், ஒர்க் எனர்ஜி பவரில் பார்த்துருக்கோம். ஈக்குவல்ஸ் ½ இன்டூ, இப்போ நான் வீக்கு பதில் ஆர்ஐ இன்ட்டு ஒமேகான்னு போடுறேன். ஸோ ½ mARI² ஒமேகா² கிடச்சிருது. இப்போ டோட்டல் எனர்ஜிக்கு நான் இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுவேன்னா, எஸ் இதை வந்து சம்மேஷன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல்ஸ் என்ன வரும்டா? ½ ஒமேகா² மட்டும் வந்துடும். இந்த mARI ஃபுல்லாக சம்மேஷன் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு உனக்கு ½ Iω² அப்படின்னு வந்துடும். அப்போனா ஐ தான் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். அப்போ இங்கே கே ½ ஒமேகா² இங்கே இருக்குன்னா ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோ, இஸ் சம்மேஷன் ஆஃப் mARI². ஓகேவா, என்னது சம்மேஷன் ஆஃப் mARI². இப்போ ஐ வந்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். இதே டிரான்ஸ்லேஷன் மோஷனில் நமக்கு ½ mv² அப்படின்னு வரும். அப்போ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா, moment of inertia I is the rotational analog of mass in linear motion. நீ linear motionல mass எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் வந்துட்டு rotational motionல நீ வந்து moment of inertia பார்க்க போற. So it is the rotational analog of mass in linear motion அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ இதே வந்து ஒரு system of particlesக்கு moment of inertia கால்குலேட் பண்ண போறோம். அதே மாதிரி உனக்கு ஒரு axis of rotation இருக்கு, ஒரு mass இருக்கு, which is at distance r-ல இருக்கு. அப்போ I equals mr². எங்கன்னு சார் சொல்றீங்க? இங்க நான் சொன்னா கரெக்டா பார்த்துக்கூடா, ஐ கரெக்டா என்ன வேல்யூ வருது? mr² தான் வருது, mARI² தானே வருது. So that is what is given. I equals mr², where m is the mass of the particle and r is the perpendicular distance of the particle from the rotational axis. அதாவது m வந்து மாஸ், r வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரொட்டேஷனல் ஆக்சிஸில் இருந்து. இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால நீ m1 m2 m3 நிறையா எடுத்துக்கோ. அப்போ I equals I1 plus I2 plus I3 வந்துடும். அப்போனா m1 r1² plus m2 r2² plus m3 r3² பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா mn rn வரைக்கும் வந்துட போகுது. ஸோ I equals summation of mARI². இதுதான் அங்கே ஃபஸ்ட்டே உனக்கு நான் காட்டினேன், பார்த்துட்டியா? இப்போ வேறு r is the perpendicular distance from the axis to the ith particle. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்னா r1, செகண்ட் பார்ட்டிகல்னா r2, ஐத் பார்ட்டிகல்னா ri. ஓகேவா, mi வந்துட்டு மாஸ் ஆஃப் த ஐத் பார்ட்டிகல். ஓகேவா, nth பார்ட்டிகல்னு எழுதுவோம், இங்கே ஐத்னு எழுதியிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஆல் த சேம் திங். ஓகேவா, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தனித்தனியாக மாஸ் வச்சு பார்த்தாச்சு. இப்போ அதே வந்துட்டு கண்டினியூஸ் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல எஸ் we are going to consider dm னு ஒரு சின்ன மாஸ் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிக்க போறோம். இதுல என்ன கொடுப்பாங்கன்னா is equal to integral of r² dm. mr² தான் வரணும்னு உனக்கு தெரியும். ஸோ m dm னு எடுத்துருக்கா, அதை வந்து அப்பனா இன்டெகிரேட் பண்ணும். வேற integral is taken over the system. இந்த ஃபுல் சிஸ்டம்ல நீ வந்து இன்டெகிரல் எடுப்பேன். ஓகேவா, இப்போ ஒரு யூனிஃபார்ம் ராட் எடுத்துக்கிறேன் ஆஃப் மாஸ் and length about a perpendicular bisector. ஓகேவா, கரெக்டா அதுக்கு பாதியில ஒரு perpendicular bisectorல நீ வந்து கால்குலேட் பண்ற. அப்பனா ஃபர்ஸ்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ராட் வந்து m/l. என்னது மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ராட் வந்துட்டு m/l. அப்போ மாஸ் எலிமெண்ட் வந்து dm இருக்கும். ஸோ m/l இன்டூ dx அப்படின்னு எழுதிக்கலாம். dm வந்துட்டு மாஸ் பர் யூனிட் லென்த் இன்டூ dx பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ உனக்கு di ஈக்குவல்ஸ்
dm into x square வரும். ஏன் சார் x? ஏன்னா இங்க x தான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? x தான் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ di equals dm க்கு பதிலா mass per unit length into dx நான் வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நான் வந்து இன்டகிரேட் பண்றேன். எனக்கு i கிடைக்கிறதுக்காக இன்டகிரேட் பண்ணும்போது m/l into x square அப்படியே இருக்கு உள்ள. இப்போ இந்த x square நான் வந்து இந்த l/2 ல இருந்து -l/2 வரைக்கும், ஓகேவா, என்னது l/2 ல இருந்து -l/2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போறேன். பண்ணனா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்டா. இது நார்மல் இன்டகிரேஷன் தான். x ஸ்கொயர் வந்து x³ ஆகுது. அப்புறம் இந்த l/2 உள்ள நீ சப்ஸ்டிட்யூட் பண்ற, பண்ணினா உனக்கு i equals ml²/12 ன்னு வரும்டா. சரியா? இதை நீ வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு மட்டும் பண்ணிருக்கோமா, இதை நீ டிஃப்ரெண்ட் மாசஸ்க்கு பண்ணி பார்க்கலாம். நான் உனக்கு சொல்றேன். ஓகேவா? இது லெக்சர் போக சொல்றேன். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுலலாம் டிபெண்ட் ஆயிருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ்ல டிபெண்ட் ஆயிருக்கு, ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடியில டிபெண்ட் ஆயிருக்கு, அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ parallel axis தியரம் வந்துட்டோம். ஓகேவா? என்னது parallel axis தியரம் வந்துட்டோம். இது ஒரு ஆக்சிஸ். ஓகேவா? இங்க இருந்து உனக்கு பேரலா நீ இன்னொரு ஆக்சிஸ் எடுக்கிற. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் திஸ் ஆக்சிஸ், இந்த z' ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா நீ z ஆக்சிஸ்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் ma² பண்ண போற. சார் அது என்ன சார் ma² அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் I equals I center of mass plus ma², where I is the moment of inertia of the body about the z' axis. அது I z' தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த z' ஐயும் ஒன்னே தான். ஓகேவா? I z-ன்றதும் ICO-m-ன்றதும் ஒன்று. அதாவது moment of inertia of the body about the z axis. ஓகேவா? m-ன்றது total mass of the body. a-ன்றது நல்லா பார்த்துக்கோ. a-ன்றது is the perpendicular distance. ஓகேவா? என்னது? perpendicular distance between the two parallel axes. ஸோ இதான் ரிசல்ட். நீ z' இன்னொரு ஆக்சிஸ்ல இது கால்குலேட் பண்ணும், சென்டர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும்னா அது வந்து நீ நார்மல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் m இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் பண்ணினா உனக்கு கிடைச்சிரும். இந்த தியரம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி டைப் ஆஃப் ரிஜிட் பாடி, வெதர் இட் இஸ் a 2D or 3D பாடி. ஓகேவா? என்ன டைப் ஆஃப் ரிஜிட் பாடினாலும் இதை நீ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்துட்டோம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a planar body lamina about an axis perpendicular to its plane. இது பாரு, ஒரு பிளேனார் பாடி. பிளேனார் பாடினா 2D பாடி. அது வந்து about an axis perpendicular to its plane. ஓகே, ஒரு ஆக்சிஸ் அதுக்கு பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுல கால்குலேட் பண்ணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டூ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் concurrent with the perpendicular axis lying in the plane of the body. நீ இதுல கால்குலேட் பண்ணனும்னா இங்க ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்க சொல்றாங்க, x ஆக்சிஸ் and y ஆக்சிஸ் எடுத்துட்டீனா iz equals ix plus iy அப்படின்னு வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு தியரம்டா perpendicular axis தியரம். ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இது இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பிளேன் பாடிஸ். நம்ம என்ன பார்த்தோம்? parallel axis தியரமே 2D பாடினாலும் சரி 3D பாடினாலும் சரி நீ அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தோம். அதே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்துட்டு இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் அ பிளேனார் பாடி. ஓகேவா? 2D பாடிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல ஆல் த்ரீ ஆக்சிஸ் intersect each other and at this point maybe any point on the plane of the body, it may even lie outside the body. ஓகேவா? பாடியோட பிளேன்ல தான் இருக்கணும். அது வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகும் மூணு ஆக்சிஸுமே. அது வந்து பாடியோட பிளேன்ல இருக்கணும். அது அந்த பாடி மேலேயும் இருக்கலாம், இல்ல பாடி விட்டு வெளியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மே ஆர் மே நாட் பி த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி. அதாவது அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸாவும் இருக்கலாம், இல்ல இல்லாமையும் இருக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்துட்டோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் பாடி அபவுட் an axis is the distance from the axis of a mass point whose mass is equal to the mass of the whole body and whose moment of inertia is equal to the moment of inertia of the body above the axis. ஓகேவா? radius of gyration of a body வந்துட்டு என்னன்னா is the distance from the axis of a mass point. ஓகேவா? ஒரு மாஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இட் இஸ் ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? எங்க இருந்து சார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் அ மாஸ் பாயிண்ட். ஒரு மாஸ் பாயிண்ட். என்ன மாஸ் பாயிண்ட் சார்? அந்த மாஸ் பாயிண்டோட மாஸ் வந்து அந்த ஹோல் பாடியோட மாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவ் தி ஆக்சிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருக்க ஒரு பாயிண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரம் தி ஆக்சிஸ் அப்படின்றது தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புரிஞ்சுதாடா? நல்லா பார்த்துக்கோ, திரும்ப சொல்றேன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ பாடி அபவுட் அன் ஆக்சிஸ். ஒரு பாடி இருக்கு, அது அபவுட் அன் ஆக்சிஸ்ல இருந்து நீ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பாக்குறீங்கன்னா அது வந்துட்டு இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் அ மாஸ் பாயிண்ட். என்ன மாஸ் பாயிண்ட் சார்? அந்த மாஸ் பாயிண்டோட மாஸ் வந்து அந்த டோட்டல் பாடியோட மாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு அந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருக்க ஒரு மாஸ் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு ஆக்சிஸ்ல இருந்து அப்படின்ற டிஸ்டன்ஸை நீ பாத்தீங்கன்னா தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ I equals mk² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ல I equals mr²/2 அப்படின்னு வரும். இப்போ mr²/2யும் mk² ஈக்குவேட் பண்ணினா k equals r/√2 அப்படின்னு உனக்கு கிடைக்கும்.
புரிஞ்சுதா? இந்த கேஸ்ல உனக்கு k ஈக்குவல்ஸ் r/√2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், சம்மரைஸ் பண்ணிடலாமா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரிஜிட் பாடி ரொட்டேட்டிங் அபவுட் a fixed axis k ஈக்குவல்ஸ் 1/2 I omega square. It is the rotational analog of motion in a straight line. பார்த்தோமா? அடுத்து moment of inertia of a system of particles is given by summation of mi RA square. பார்த்தோம். இதில் RA வந்துட்டு perpendicular distance from the axis to the ith particle, mi வந்துட்டு mass of the ith particle. அடுத்து moment of inertia of rigid bodies. அது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா இருந்தா I ஈக்குவல்ஸ் இன்டெகிரல் ஆஃப் r ஸ்கொயர் dm அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் parallel axis தியரம் பார்த்தோம். பிளஸ் ma ஸ்கொயர் மட்டும் பண்ணணும். m மாஸ் a வந்துட்டு எவ்வளவு தூரத்துல அடுத்த ஆக்சிஸ் இருக்கு அப்படின்றது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல ரெண்டு ஆக்சிஸ் நீ எடுத்துப்ப, z ஆக்சிஸ் இல்லாம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துப்ப, அதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளா. இப்போ இது வந்து உனக்கு ஹோம்வொர்க்டா. நான் வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு பண்ணி காட்டினேன்னா இது வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் மாசஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சினா உனக்கு என்னென்ன வரும், இந்த ரிசல்ட்ஸை உன்னால வந்துட்டு அப்டெயின் பண்ண முடியுதான்னு பாரு. ஓகேவா? என்னது இந்த ரிசல்ட்ஸை, இந்த எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸை, அதாவது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர்கள் இது, அப்புறம் ஒரு சாலிட் சிலிண்டர், இதுக்கெல்லாம் வந்துட்டு உன்னால இதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு இந்த ஃபார்முலாஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பாரு. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதெல்லாம் அதை பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த டெரிவேஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணு. முடியலன்னா கீழே சார் டெரிவேஷன்ஸ்னு கமெண்ட் பண்ணி இதெல்லாம் டெரைவ் பண்ணி நான் உனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இது எல்லாத்துக்கும் தனித்தனி டெரிவேஷன்ஸ் பண்ணி நான் உனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு டெரிவேஷன் கமெண்ட் பண்ணு. சரியா? அடுத்து இப்போ ரொட்டேஷனல் மோஷன்ல டைனமிக்ஸ் பார்க்க போறோம். ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். ஒரு ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ்ல ஒரு பாடி ரொட்டேட் ஆகுதுன்னா அதை பத்தின டைனமிக்ஸ் பார்க்க போறோம். சரியா? கைனமேட்டிக்ஸ் பார்த்துட்டோம், டைனமிக்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்துட்டு நம்ம பார்க்க போறது ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகேவா? என்னது டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அப்புறம் ஒர்க் டன் பை அ டார்க், இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகேவா? இப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல்ஸ் del tau by summation of all the tau torque by I வந்து moment of inertia. இப்போ net torque equals I alpha அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஓகேவா? என்னது net torque equals I alpha. இது வந்து is valid only for rigid bodies. net torque of tau netனா net torque of external forces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகேவா? என்னது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டார்க்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் உனக்கு வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் வரும். ஓகே, என்னது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் அபவுட் அ பாயிண்ட். ஓகேவா? இதுதான் பார்ட்டிகல். இதுல வந்துட்டு ஆர் வெக்டர். ஓகேவா? இதுதான் பொசிஷன் வெக்டர். எங்க ஆரிஜின்ல இருந்து எங்க இருக்கு அப்படின்றது தான் பொசிஷன் வெக்டர். ஓகேவா? இஸ் given by r vector into p vector. p vector வந்துட்டு linear momentum of the particle, r vector வந்து position vector with respect to the point about which angular momentum is to be calculated. அப்பனா இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட பொறுத்து தான் angular momentum கால்குலேட் பண்றோம். அங்க இருந்து அந்த பார்ட்டிகல் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது r vector. ஓகேவா? இப்போ L ஈக்குவல்ஸ் RP sin θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது L ஈக்குவல்ஸ் RP sin θ. இதை நீ வந்துட்டு R sin θ இன்டூ Pன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இன்டூ Pன்னு எடுத்துக்கலாம். அந்த கேஸ்ல பார்த்த மாதிரியே R இன்டூ P sin θன்னு எழுதிக்கலாம், which is P ஓட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட். ஓகேவா? P ஓட perpendicular component into R னு எடுத்துக்கலாம். இப்போ angular momentum of a system of particles about a point. ஓகேவா? என்னது system of particles இருந்தா, இது M1, M2, M3 அப்படின்னு இருந்தா, நீ வந்து net angular momentum equals R1 cross P1 plus R2 cross P2 பண்ணிக்கலாம். அப்பனா net angular momentum equals L1 plus L2 plus Ln வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? which is given by summation of Ri cross Pi. ஓகேவா? இப்போ இதுவே வந்துட்டு angular momentum of a rigid body rotating about a fixed axis. ஓகேவா? என்னது இதெல்லாம் பாரு, these are not rotating, these are moving. இப்போ இதே வந்துட்டு it is rotating அப்படின்னு வச்சா இங்க வந்துட்டு L vector equals Ri cross P, அதே தான் போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு Pக்கு பதிலா Mi into Vi போடுறாங்க. Vi போட்டதுக்கு அப்புறம் இது ஆரோட பர்பெண்டிகுலர் இது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. விக்கு பதிலா நீ வந்து ஆர் ஒமேகா இங்க சப்ஸ்டியூட் பண்ண போற. என்ன பண்ண போற? விக்கு பதிலா ஆர் ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ண போற. பண்ணினா உனக்கு L ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் Mi ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இன்டூ I இன்டூ ஆரோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இன்டூ I இன்டூ ஒமேகா அப்படின்னு வருது. இதை வந்து நீ சம்மேஷன் ஆஃப் Mi Ri ஸ்கொயர் இன்டூ ஒமேகா மட்டும் வெளியே வச்சு எழுதிக்கலாம். ஸோ L ஈக்குவல்ஸ் I ஒமேகா வந்துடும். வேர் I இஸ் த moment of inertia of the rigid body about the fixed axis. ஓகேவா? அடுத்து conservation of angular momentum பார்க்க போறோம். L vector equals I omega நமக்கு தெரியும். அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற dl by dt equals I into d omega by dt ன்னு வருது. ஸோ அதை வந்துட்டு நீ I alpha அப்படின்னு எழுதிக்கிற. அப்போ dl by dt equals net torque. இது நமக்கு ஆல்ரெடி இருக்க ரிலேஷன், டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் இருக்க ரிலேஷன். அதுல இருந்து நீ நெட் டார்க் எழுதிட போற. இப்போ வந்துட்டு நெட் டார்க் ஜீரோனா அப்பனா dl by dt வந்து ஜீரோன்னு வந்துடும். அப்பனா உனக்கு L vector is a constant னு தெரிஞ்சிடும்.
ஓகேவா? அப்போ L வெக்டார் கான்ஸ்டன்ட்னா I1 ω1 ஈக்குவல்ஸ் I2 ω2 அப்படின்னு எழுதலாம். அப்போ I is inversely proportional to ஒமேகா அப்படின்னு உனக்கு தெரியும். அதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு தே ஆர் இது என்ன டெமான்ஸ்ட்ரேட்டிங். ஓகேவா? இங்க அதுதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. எப்படி I லார்ஜா இருந்தா ஒமேகா ஸ்மாலா இருக்கும், I ஸ்மாலா இருந்தா ஒமேகா லார்ஜா இருக்கும். ஒமேகா லார்ஜ்னா வேகமா சுத்துவாங்க. புரியுதா? இது I ஸ்மாலா இருந்தா ஒமேகா லார்ஜா இருக்கும், I லார்ஜா இருந்தா ஒமேகா ஸ்மாலா இருக்கும். புரிஞ்சுதா? சேம் திங் ஹியர். என்னது? I லார்ஜா இருந்தா ஒமேகா ஸ்மாலா இருக்கும், I ஸ்மாலா இருந்தா ஒமேகா லார்ஜா இருக்கும். அவ்வளவுதானா? அடுத்து work done by a torque பார்க்க போறோம். work done by a torque வந்துட்டு dW1 equals F1 vector dot ds work equals force times displacement போட்டுக்கலாமா? இதுல ds cos theta போடுறாங்க, டாட் ப்ராடக்ட்னால ds cos theta வருது. இப்போ இங்க என்ன சார் cos 5 னு போட்டிருக்கீங்க, cos 90 minus alpha னு போட்டிருக்கீங்கன்னா இங்க பாத்துக்கோ, இந்த டோட்டல் ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரிஸ். ஓகேவா? டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரிஸ். அதுல வந்துட்டு உனக்கு அதனால ஆல்ஃபா பிளஸ் இந்த 5 வந்துட்டு 90 டிகிரிஸ் அப்படின்னு வரும். அதனால உனக்கு அதுக்கு பதிலாக cos 90 minus alpha அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரியா? இப்போ dW1 equals F1 R1 into sin alpha d theta அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்னது? sin alpha d theta. ஏன்? ஏன்னா cos 90 minus alpha வந்துட்டு நீ sin alpha எழுதிக்கலாம், அதனால sin alpha d theta ன்னு போட்டுக்கிறாங்க. அப்போ dW1 equals τ1 into d theta அப்படின்னு வந்துடும். ஏன்னா இதோட வேல்யூ வந்துட்டு உனக்கு டவுன்னு தெரியும். ஸோ அதை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ண போற. இப்போ மோர் தென் 1 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேல ஆக்ட் ஆச்சுன்னா TW equals τ1 plus τ2 plus எத்தனை இருக்கோ n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ்னா n வரைக்கும் போட்டு இன்டூ d theta பண்ணிக்க போற. ஸோ dW equals τ d theta ன்னு வரப்போகுது. ஸோ work equals integral of τ d theta. ஓகேவா? if τ is constant work equals τ d theta. here theta வந்துட்டு ரேடியன்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dW by dt வந்துட்டு tau into d theta by dt பார்த்தோம். இப்போ instantaneous power உனக்கு தெரியணும்னா it will be given by tau into omega. ஓகேவா? என்னது? power is given by tau into omega. ஸோ உனக்கு நெட் டார்க் வந்து I ஆல்ஃபா பார்த்தோம், ஆங்குலர் மொமெண்டம் R cross P பார்த்தோம், அப்புறமா I ஒமேகா ஆங்குலர் மொமெண்டம் I ஒமேகா எப்படி வருது அப்படின்றதும் பார்த்தோம். நெட் டார்க் ஜீரோனா L வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஒர்க் இஸ் given by integral of tau into d theta பார்த்தோம். பவர் இஸ் given by tau into ஒமேகான்னு பார்த்தோம். இதெல்லாம் அது பேஸ் பண்ணின ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு, டோன்ட் மிஸ் இட் அவுட். அடுத்து ரோலிங் மோஷன் வந்தாச்சு. இப்போ ரோலிங் மோஷன் ஆல் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேட் அபவுட் an axis of rotation and the axis of rotation moves with respect to the ground. உனக்கு நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். ஓகே? என்னது? ரோலிங் மோஷன்ல எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை சுற்றியும் நவரும் அண்ட் அந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனும் வந்துட்டு மூவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். இப்போ பியூர் ரோலிங்கான கண்டிஷன் என்ன, பியூர் ரோலிங்கான இன்க்ளைன் பிளேனுக்கு நமக்கு என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நோ ரிலேட்டிவ் மோஷன் ஆர் நோ ஸ்லிப்பிங் அட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? இதான்டா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கும். இங்க வந்துட்டு நோ ஸ்லிப்பிங், அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்க P எடுத்துக்கிறேன்னு, கிரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் Q எடுத்துக்கிறேன்னா அது ரெண்டும் ரிலேட்டிவா நவுறவே இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஓகேவா? பாரு, velocity of P equals velocity of Q எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்? velocity of P equals velocity of Q எடுத்திருக்கேன். சரியா? அப்பனா V minus omega r equals 0 எழுதலாம், or V equals omega r அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ VP வந்து VQ ஓட கிரேட்டரா இருந்துச்சு, or V வந்து greater than omega r இருந்துச்சுன்னா உனக்கு ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் நடக்கும். அதுவே VP lesser than VQ இருந்துச்சு, அதாவது V less than omega r இருந்துச்சுன்னா உனக்கு பேக்வர்ட் ஸ்லிப்பிங் நடக்கும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து பியூர் ரோலிங் ஓட கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். ஒரு ஸ்டேஷனரி கிரவுண்ட்ல A வந்துட்டு ஆல்பா ஆருக்கு ஈக்குவலா இருக்கும், V வந்துட்டு ஒமேகா ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ வெவ்வேறு பாயிண்டோட வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும் பியூர் ரோலிங்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? A, C, D, B இதெல்லாம் தான் வேற வேற பாயிண்ட். இது எல்லாமே வந்துட்டு இதோட வெலாசிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் பியூர் ரோலிங்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபார் பாயிண்ட் A, பாயிண்ட் Aக்கு ஒமேகா ஆரும் Vயும் ஈக்குவலா இருக்கும். அப்போ VA equals V minus omega r அப்படின்னு எழுதிக்கலாம். இதே பாயிண்ட் Bக்கு வந்துட்டு VB equals V plus omega r இருக்கும். ஓகேவா? என்னது? இங்க வந்துட்டு ஒமேகா r இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், அதனால சப்ராக்ட் பண்ணிடுவேன். இங்க வந்து நான் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ நீ ஆட் பண்ண போற உனக்கு 2V அப்படின்னு கிடைக்கும். இதே பாயிண்ட் Cல யோசிச்சு பாரு, உனக்கு ஒமேகா r வந்து 0வா இருக்கும். ஸோ ஒமேகா இன்டூ 0ன்னு வரும். அப்போ VC வந்துட்டு வெறுமனே Vயா இருக்கும். அதே Dல வந்துட்டு உனக்கு ஒமேகா r கீழே ஆக்ட் ஆக போகுது. ஸோ √V² plus omega r கால்குலேட் பண்ணுவோம், உனக்கு √2Vன்னு வரும். இதான் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல என்னென்ன வெலாசிட்டிஸ் இருக்கும் பியூர் ரோலிங்ல அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஒரு இன்க்ளைன்ட் பிளேன்ல வந்து பியூர் ரோலிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ.
இப்போ ஒரு பாடி ஆஃப் மாஸ் m இருக்கு ரோலிங் ஆன் அ பிளேன் such that velocity of its center of mass is vcm and its angular speed is omega. அப்போ அதோட kinetic energy is given by half mv square plus half I omega square. ஓகேவா, இது ரெண்டுமே சேர்த்தது தான் வந்துட்டு அதோட kinetic energy. இப்போ நான் I omega square பதில் mk square போடுறேன், ஐக்கு பதில் mk square போடுறேன். அப்போ இதுல இருந்து half m மட்டும் நான் காமனா வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு v square center of mass plus k square omega square அப்படின்றது இருக்கும். பியூர் ரோலிங்க்கு VCM equals omega r நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்னது, அதை கொண்டு வந்து இங்கே ஒமேகாக்கு பதிலாக வந்துட்டு you're going to substitute VCM by r. அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணா உனக்கு k equals half mv square cm into 1 plus k square by r squareனு வரும். இதுதான் உன்னோட ரிலேஷன். ஓகேவா, இப்போ அகைன் பியூர் ரோலிங் நடக்குது. ஃப்ரிக்ஷன் வந்துட்டு is acting in the opposite direction. அப்பனா இங்க a equals alpha r நம்ம ஆல்ரெடி தெரியும், v equals omega r இது ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபிகர்ல இருந்து நீ வந்துட்டு உன்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் வச்சு ஓகேவா mg sin theta minus f equals ma அப்படி நீ போட்டினா and fr equals i alphaன்றது உனக்கு ஆல்ரெடி தெரியும்னா உனக்கு known quantities ஐக்கு பதில் mk ஸ்கொயரு ஆல்ஃபாக்கு பதில் a by rலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவேஷன் 1 and 2 நீ வந்துட்டு ஏக்கு சால்வ் பண்ணினா உனக்கு a equals g sin theta by 1 plus k square by r square அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஸோ பாடி விச் ஹாவ் அ லோ வேல்யூ ஆஃப் கே ஹாவ் அ கிரேட்டர் ஆக்சிலரேஷன். கே எந்த அளவு கம்மியாக இருக்கோ அந்த அளவு வந்துட்டு உனக்கு கிரேட்டர் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு எதுக்கு இருக்கலே கிரேட்டஸ்ட் ஆக்சிலரேஷன் இருக்குடா, ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் கியூபுக்கு தான் கிரேட்டஸ்ட் ஆக்சிலரேஷன் இருக்கு. அப்போ தட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் த லோவஸ்ட் கே வேல்யூ. ஓகேவா, இதில் இந்த ஒரு இதுக்கும் உன்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா ஏ வேல்யூ அப்படின்னு பாரு. அகெயின் சாலிட் சிலிண்டருக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, சிலிண்டர்கள் ஷெல்லுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, சாலிட் ஸ்பியருக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் கண்டுபிடிக்க நீயே ட்ரை பண்ண முடியலன்னா அகெயின் சார் டெரிவேஷன் 2 அப்படின்னு போடு. இது எல்லாத்துக்கும் உனக்கு நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ போடுறேன். சரியா, டோன்ட் வரி, எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாமா. ஃபார் பியூர் ரோலிங் ஒரு ரிலேட்டிவ் மோஷனே இல்லை, ஸ்லிப்பிங்கே இல்லை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லனா வி வந்து ஒமேகா ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஏ வந்து ஆல்ஃபா ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறமா கைனடிக் எனர்ஜி இன் ரோலிங் இஸ் கிவன் பை கே ஈக்குவல்ஸ் half m into v square சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி பிளஸ் கே ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். அடுத்து கைனடிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங்ல கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், half mv square into 1 plus k square by r square இருக்கும். அதோட டெரிவேஷனும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்க்ளைன் பிளேன்ல பியூர் ரோலிங் இருந்துச்சுன்னா ஓகேவா, என்னது வெலாசிட்டி அட் லோவஸ்ட் பாயிண்ட் இஸ் given by v equals 2gh by 1 plus k square by r square into to the power half, அதாவது root over 2gh by 1 plus k square by r square இருக்கும். or a equals g sin theta by 1 plus k square by r square உனக்கு இருக்கும். ஓகேவா, அதுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான்டா. சரியா, and with that 51 minutes system of particles and rotational motion முடிச்சிட்டோம். உனக்கு லெசனில் என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்டில் கேளு, நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன். சார் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப வேகமாக போன மாதிரி இருந்துச்சு சார், இந்த விஷயத்துக்குலாம் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் சார் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா என்ன டாபிக் அப்படின்றத கீழே ஒரே ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணிடு. ஆப்வியஸாக உனக்கு லைவ் கிளாஸில் எல்லாமே கவர் பண்ணிட போகிறோம், அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சார் ஒன் ஷாட்டில் புரியல சார் அப்படின்லாம் நினைக்காத, ஒன் ஷாட் இஸ் ஃபார் ரிவிஷன். எல்லாமே உனக்கு ஆல்ரெடி படிச்சிருக்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோ. மற்றபடி உனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா எது வேணுமோ அதை கமெண்ட் பண்ணு, சார் இஸ் கோனா மேக் இட் ஃபார் யூ. அண்ட் தவிர வேறு என்ன ரிசோர்ஸஸ் வேணும்னாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next one, I'll be waiting. Bye.